மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பாலைத்துறையில் உள்ள ஆப்தின் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவினை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹருல்லா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று கும்மியடித்து குளவி சத்தம் போட்டு பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கோலாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் யோகா நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மாணவ மாணவிகளின் பல்வேறு போட்டிகள் மற்றும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் இஸ்லாமிய பெண்கள் உட்பட பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். கரூர் மாவட்டம் காணியாலம்பட்டி பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காளியாலம்பட்டி லந்தக்கோட்டை செல்லும் சாலையில் விவசாய நிலங்களின் அருகில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. விவசாயத்திற்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லும் போது மது பிரியர்கள் தகராறில் ஈடுபடுவதும், விபத்து ஏற்பட்டு கால்நடைகள் மனித உயிரிழப்பு ஏற்படுவதை கண்டித்து ஊர் பொதுமக்கள் அரசு மதுபான கடை முன்பு கால்நடைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான சேலை, வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்டனர். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கலந்து கொண்டு பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பின்னர் மாணவ மாணவிகள் அனைவரும் வட்டமிட்டு கும்மியடித்து ஆடி பாடி மகிழ்ந்து உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவ மாணவிகள் விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கு முன்பு அதிகாலை குவிந்தனர். அதனைத் தொடர்ந்து மாரத்தான் போட்டியை ஆட்சியர் பழனி தலைமை வகித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் சிறப்பிடங்கள் பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாள் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் நாளை முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் குமரன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அதில் கல்லூரியில் பயிலும் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செயல்பட்டு வரும் பரம்பை உழவர் உற்பத்தியாளர் அலுவலகம் முன்பு பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் தலைமை நிர்வாக அதிகாரிகள், இயக்குநர்கள், விவசாய பங்குதாரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் விஜிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக புத்தாடைகள் அணிந்து புது பானையில் பொங்கலிட்டு ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதில் நிர்வாக இயக்குநர் கல்யாணி கார்த்திகேயன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டது. நபார்டு உதவியுடன் செயல்படும் பரம்பை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் நம்ம அனைத்து விவசாயிகளும் தை திருநாள் அன்று விவசாயிகளுக்காக பொங்கல் இட்டு நம்ம சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். 2வது நாள் நம்ம கால்நடைகளுக்கு உபசரிப்பதற்காக பொங்கல் இட்டு மகிழ்கிறோம். 3வது நாள் நம்ம நண்பர்களையும் உறவினர்களையும் உபசரிப்பதற்காக காணும் பொங்கல் என்று நம்ம கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் திருநாளாவது நம்ம வருடம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் நம்ம அனைவருமே நம்ம உழைப்பு அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். இது இந்த பரம்பை விவசாய சார்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரத்தில் பொட்டல்புதூருக்கு செல்லும் சாலையின் மேலாக மின்கம்பம் ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாய்ந்து கிடந்தது. இந்நிலையில் அருகே ஆறு செல்வதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி எம்நாடு தொலைக்காட்சி வாயிலாக செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனை அறிந்த மின்வாரியம் உடனடியாக அந்த மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பம் அமைத்து சரி செய்துள்ளது. இதற்கு ரவணசமுத்திர ஊராட்சி மன்ற தலைவர் உசேன் எம்நாடு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே இந்து முன்னணி சார்பாக சுவாமி விவேகானந்தரின் 161வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் இந்து முன்னணி மாவட்ட அமைப்பாளர் அண்ணாதுரை, ஆன்மீக ஆர்வலர் மின்னல் கொடி, செந்தில்குமார், மணி, மதுரை வீரன், முத்துராமன் மற்றும் பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மேலூர் கிராமத்தில் மனுநீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியருக்கு படுகர் இன மக்களின் பாரம்பரிய உடை அணிவித்து மேளதாளங்களுடன் மக்கள் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்தார். மேலும் சுய தொழில் கடன் உதவி, விவசாய கடன் உதவி, முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட உதவி, தையல் இயந்திரம், மக்களை தேடி மருத்துவம், ஊட்டச்சத்து பெட்டகம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருணா பயனாளிகளுக்கு வழங்கினார். சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 17 மற்றும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மஞ்சு விரட்டுக்கு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். 17ஆம் தேதி நடைபெறவுள்ள சிராவயல் மஞ்சு விரட்டுக்கு 14 மற்றும் 15ஆம் தேதிகளிலும், 19ஆம் தேதி நடைபெறவுள்ள கண்டுபட்டி மஞ்சு விரட்டுக்கு 16 மற்றும் 17ஆம் தேதிகளிலும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.